சார், நீங்க பற்கள் மற்றும் முக சீரமைப்பு நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அது 2த்துலயுமே வந்து இப்போ மக்கள் ரொம்பவே ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட பல்லு சிரிக்கும்போது நான் அழகா இருக்கணும். அதே மாதிரி முகத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்றது எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லுங்க சார். ஆர்த்தோடான்டிஸ்ட் பல் மற்றும் முக சீரமைப்பு நிபுணர். அதுதான் வந்து நம்மளுடைய பற்களை மட்டும் இல்லாமல் நம்ம தாடை, முகம் எல்லாத்தையுமே வந்து ஒரு சீரமைக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி இது. எங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்ப்பற்கள் வந்து விழுந்து முளைக்கும். எப்போ விழுந்துன்னா ஒரு 6 வயசுல வந்து நிரந்தர பற்கள் வளர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி உள்ள கடவாய் பற்கள் ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி உள்ள பற்கள் வந்து விழுந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்தே நாங்க வந்து ஒரு கண்காணிக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து வந்து நீங்க அந்த உங்களுடைய குழந்தைகள வந்து டென்டிஸ்ட்டையோ இல்ல ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் எங்கள மாரி ஒரு முக சீரமைப்பு நிபுணர்கிட்டயே காமிக்கலாம். இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய நிரந்தர பற்கள் எந்தெந்த பற்கள் வந்து இருக்கு, எதுவும் பற்கள் குறைவா இருக்கா, பற்கள் வந்து சரியான கோணத்தில வளருதா, இல்ல சம்டைம்ஸ் வந்து அதுக்கு போதிய இடம் இல்லாம இருக்கா அப்படிங்கிறது ஒண்ணு பாயிண்ட் நம்பர் 1.